ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. மகாநதி ஸ்குவாட் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து 4 கப்புள்ஸுமே வந்து ஒரு ஸ்பெஷல் ஷோக்கு வருது. ஸோ அந்த வகையில் நம்ம மகாநதி ஃபேன்ஸ்க்கு இந்த ஒரு ஷோ ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுலேயும் வந்து நம்ம விஜய் என்ன சொதப்ப போகிறாரோ தெரியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரோமோ தேர்ட் ப்ரோமோ கரெக்டாக தெரியல. ஏன் வந்து இந்த பேர் இவ்வளோ ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவர் யதார்த்தமாக தான் பேசுகிறது. எப்பயுமே நம்ம ஒரு கேள்வி கேட்டால் அவர் ஒரு பதில் சொல்வார் இல்லையா, அந்த மாதிரி ஏன் வந்து வீக்காக ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு அவர் சம்மந்தமே இல்லாமல் காவேரி வந்து இதுக்கு முன்னாடி நிவினை லவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சம்மந்தம் இல்லாமல் இந்த பதில் சொல்கிறாங்க. மேபி அவர் வேறு ஏதாவது ஆன்சர் சொல்லியிருக்கலாம். இந்த ஆன்சர் வேறு எதுக்காக சொல்லியிருக்கலாம். விஜய் டிவி இதே மாதிரி எஸ்எஸ் மியூசிக் மாதிரியே பிளான் பண்ணி மாற்றி எடிட்டிங்கில் ஏதோ போட்டிருக்காங்கன்னா நமக்கு தெரியல. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அகைன் ஒரு நெகட்டிவாக போயிட்டுருக்கு. இவரையே வந்து சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனிவேஸ் ஒரு விஷயம், அவர் என்ன பேசலாம் அது தப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து நிறைய பேர் கிரியேட் ஆகிடுச்சு. அதுதான் என்னமோ தெரியல. அவர் நார்மலாக ஜென்ரலாக ஒரு காமெடிக்கு பேசினா கூட அது ரொம்ப ஹர்ட் ஆகி எடுத்துக்கிறாங்க. மேபி அவங்க அந்த லெவலுக்கு அந்த வீக்காக லவ் பண்ணுறதால அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்கன்னா நமக்கு தெரியல. பட் அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப இன்டெப்த்தெல்லாம் யோசிக்கூடாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை டேக் இட் ஈஸியாக எடுத்து கேஷுவலாக எடுத்து போட்டால் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவருக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுகிறாரு, அவ்வளோதான். அதாவது நம்ம பெருசாலாம் எடுத்துக்கூடாது. எல்லாத்தையுமே கேஷுவலாக ஜாலியாக எடுத்து நம்ம என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அந்த மொமெண்ட்டை நம்ம என்ஜாய் பண்ணணும், ரொம்ப ஆராயக்கூடாது. அவ்வளோதான் நான் சொல்ல வரேன். பட் எனிவேஸ் கண்டிப்பாக இந்த வாரமும் நமக்கு ஒரு ஃபன் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், ப்ரொமோவை அவங்க எப்படி வேணாலும் எடிட் பண்ணலாம். ஸோ அதனால் மேபி அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு அவர் வேறு ஆன்சர் இருக்கலாம், இந்த ஆன்சர் வேறு ஏதாவது கொஸ்டினுக்கு சொல்லியிருக்கலாம். அது ரெண்டையும் லிங்க் பண்ணி கூட போட்டிருக்கலாம். என்ன வேணாலும் நடந்துக்கலாம். இல்லை இதை சொல்லியிருந்தாலும் அவ்வளோ பெரிய இதெல்லாம் நம்ம எடுத்துக்கூடாது. நம்ம எபிசோட் பார்க்கும்போது தான் கிளியராக என்ன நடந்திருக்கு நமக்கு தெரியும். ஸோ அதனால் ரொம்ப யோசிக்காதீங்க, கோ வித் ஃப்ளோவில் விட்டுருங்க. ஆட்டோமேட்டிக்காக நடக்குது, அது நடந்துட்டு போயிட்டு இருக்கட்டும். இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா 4 கப்பல்ஸுமே வராங்க. அது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். கண்டிப்பாக எம்என் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு நம்மளுக்கு வந்து 2 ஸ்பெஷல் இருக்குது. ஒன்று ப்ரோமோ, இன்னொன்று நம்மளோட இந்த ஒரு ஷோ. முடிக்கிறதுக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பை.